என் கூட பேசி இன்னையோட 150 நாள் ஆகுதுப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களை, அம்மாவை, ஸ்வேதாவை எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. அதான் வந்த. நாங்கெல்லாம் வேணான்னு தானே ஏமாத்திட்டு ஓடி போன. இப்ப என்ன பார்க்கணும்னு? எங்களை தலைகுனிய வச்ச அன்னைக்கே நீ எங்களை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்ட. அக்கா, நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். காலையில குடுக்க சொன்னா வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன. மத்தியானம் இப்படி வெட்ட வெயில்ல விஸ்கு விஸ்குன்னு போறேங்கிற. என்னமோ போ. காலையில நடந்து போறேன்னு சொல்றேன், நீங்க தான் விட மாட்டேறிய. அக்கா, நான் வரேன்க்கா. நேரமாச்சு, எல்லாருக்கும் பசிக்கும் இல்ல. என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஐயோ பெரிய மாமா, இவங்க வந்துட்டாங்களே, இனி விட மாட்டா. என்னப்பா முல்ல, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாமா. வேண்டா, நீங்க திட்டுவியன்னு சொன்னா நான் தான் சாப்பாடை தூக்கிட்டு போவேன்னு நிக்கிறா. முல்ல, நீ போ வேணாம்ப்பா, நான் கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துக்கிறேன். நீ ஏன் வெயில் அலைஞ்சுக்கு இருக்க? இல்ல மாமா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. சொன்னா கேளுப்பா, முதல்ல பையன் அங்க வை. சாப்பாடு தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்றிய, நான் வெளியே போயிட்டு வரலாம்ல. ஏப்பா, நான் தான் இப்ப சொன்னேனே வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குண்டு. இப்ப எங்க போற? கோயிலுக்கு போகணும் மாமா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? அது அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கோவிலுக்கு வேணு. டெய்லி மத்தியானம் துர்க்கைக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டி இருந்தேன். அதுக்கு போயிட்டு வந்துடுறேன்க்கா. அட, சொல்லவே இல்ல. இல்ல, நேத்தும் அதுக்கு தான் போனேன். கோவில் வேண்டுதல சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதான். நீங்க சொன்னதுதாங்க கரெக்ட். நேத்து நான் புருவம் எடுக்க போகல, கோவிலுக்கு தான் போயிருந்தேன். அது வேண்டுதல்ங்கிறதுனால சொல்லல. அது சரி, வேண்டுதல்லாம் சொல்லக்கூடாதா? அப்படியா மீனா? ஆமா ஆமா, சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அத்தையே கரெக்டா சொல்லிட்டாங்களா? அது சரி, இந்நேரம் எந்த கோயில் உனக்கு திறந்திருக்கு? அக்கா, துர்க்கைக்கு இந்நேரத்துல தான் விளக்கு போடுவாங்க. எல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்டயே கேளுங்க. நான் போயிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் இருப்பா, ஏன் வெயில நடந்து வர? நான் வந்து விட்டு வரேன், வா. ஐயோ, இவங்க வேற. இல்ல மாமா, நான் அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுறேனே. போற வழியில எலுமிச்சப்பழம், எண்ணெய் எல்லாம் வாங்கணும், அதான். சரி, செலவு காசு எதுவும் வச்சிருக்கியா? கரெக்ட் மாமா, ஒரு 50 ரூபா தரீங்களா? இந்தாப்பா, இதுல 200 ரூபா இருக்கு, வச்சுக்க. தேங்க்ஸ் மாமா, நான் வரேன். இல்ல மாமா, இவ சரியே இல்ல. என்னமோ மாதிரி நடந்துக்கிறா. கரெக்ட் கரெக்ட். சரியா 1 மணிக்கு ஜூட் ஆவறாங்க. எதையோ சொல்லிக்கிட்டு எங்கெங்கயோ போறாங்க. ஆனா என்னவோ இருக்கு. ஏன் தானே அந்த பிள்ளை கோவிலுக்கு போறது தானே சொல்லிட்டு போகுது, அதுல என்ன இருக்கு? எனக்காக வேண்டிக்கிட்டு உச்சி வெயில்ல போறா பாரு. இந்த தானே போய் சாப்பாடு எடுத்து வை, நான் கை வர கழிட்டு வந்துடுறேன். சரி மாமா. அவ ஏதோ திருட்டுத்தனம் பண்றா, அத நம்புறாங்க. நாம நல்லது பண்ணாலும் அத சந்தேகப்படுறாங்க. நல்ல குடும்பம்டா. ஏய், எவ்வளோ நேரம்? என்னங்க, நேரம் ஆயிடுச்சுங்களா? இல்லையா பின்ன? சாரிங்க, வீட்ல சொல்லிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. என்னத்த பேசிக்கிட்டே நிக்காத, வண்டி எடு. என்னங்க? ஏய், என்ன என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீ தான் வண்டி ஓட்டணும், உட்காரு. நான் ஓட்டணுமா? ஏன், நீங்க பின்னாடி உட்கார மாட்டீங்களா? இல்லை, நீ தானே கற்றுக்கணும், ஏறி உட்காரு. ஐயோ, நான் தான் இன்னும் கற்றுக்கவே இல்லையே.
பின்னாடி உட்காருங்களேன். ஏய் நேத்து முழுக்க நான் சொல்லி கொடுத்தேன்ல. வண்டியை புடி. இந்தா உட்காரு, நான் பின்னாடியே நிக்கிறேன். வண்டியை பிடிச்சிக்கிறேன். என்னங்க பயமா இருக்குங்க. பயம் உனக்கா? வண்டி எடு. வாங்க. ஏய் என்ன தேடிக்கிட்டு இருக்க? உட்காருங்கிறேன். இது பிடிங்க. இது ஒரு வேலை எனக்கு. ஆமா சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. பயமா இருக்குல்ல? ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் அப்படியே பயந்துருவல்ல நீ. உட்கார். ஸ்டாண்டர்டு. இங்கதானே இருந்தது. ஏய் ஆ? என்ன தேடிக்கிட்டு இருக்க? இல்லங்க, இங்க ஒரு கம்பி இருந்துச்சுல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. அடி பாவி, கிக்கரா அந்த பக்கம் இருக்கு. ஏங்க ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி வைக்கிறிய? குழப்பமா இருக்கா இல்லையா? போட்டா ஒண்ணு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை கத்துக்கிட்டு உங்களை வச்சுக்கிறேன். அப்புறம் சாவி யார் போடுவா? உங்க அப்பாவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, இதான் பிரேக்கு. அந்த ஏங்க எனக்கு தெரியாதா? இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டரு. இது இப்படி திருப்பினா அத்தி. ஐயோ ஐயோ பயமா இருக்குங்க. ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க. ஐயோ அம்மா. ஐயோ ஏய் லூசா நீ? ஸ்லோவா முறுக்க மாட்ட? அடி எதுவும் பட்டிருக்கா? இல்ல. ம் பரவாயில்ல. உன்னை நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண மட்டும் தானே சொன்னேன். நீ பாட்டுக்கு பறக்குற. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். தினமும் இப்படி விழணும்னு உனக்கு வேண்டுதலா? ஓ அப்படி போய் உட்கார். வண்டியை கீழே போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போ. உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏங்க நான் ஒழுங்கா கத்துப்பேங்க. இனிமே நான் சொதப்பவே மாட்டேங்க. எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன், சொதப்பாம நல்லபடியா வண்டி ஓட்டுவேன். பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை உனக்கு. ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் 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 சொல்லி கொடுங்களேன். இது வரைக்கும் எனக்கு அடியெல்லாம் பட்டதே இல்லை. இது பாத்தியலா அடிபட்டிருக்கு. சொல்லி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சரி போட்டு. சரிங்க. ம் உட்கார். ஆனால் இங்கே பார், நான் சொன்னா மட்டும்தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ம் உட்கார். ஸ்டார்ட் பண்ணு. ம் போட்டு. நேரா நேரா செடியா போ. பாட்டி, தள்ளி போயிடுங்க. சாரி. ஏய் நேரா போக மாட்டேன். மக்கு மக்கு மக்கு. ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குதுங்க. பொறுமையா பொறுமையா. சரி. ஏங்க தலையில அடிச்சுட்டே இருக்கிய? எனக்கு இதானே சான்ஸ். நீ ஒழுங்கா ஓட்டு முதல்ல. கொஞ்சம் பாசமா சொல்லலாம்ல. ஆமா திட்டிக்கிட்டே பாசமா இருக்கிய. சொல்றேன். ஓட்டு பொறுமையா. ஸ்டெடியா. நான் தான் வண்டியை பிடிச்சிருக்கேன்ல, அப்படியே வண்டி அப்படியே ஆட்டிக்கிட்டே வர்ற. வெறுப்பு ஏத்திக்கிட்டு. கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்களா? அப்ப இது வரைக்கும் என்ன தப்பா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லைன்னா நீங்க பக்கத்துல உட்காந்து எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு வர மாட்டேங்குது. நடக்கட்டும் நடக்கட்டும், நாம போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஸ்டெடியா புடி. போ ஸ்டெடி. நீங்களும் கூட வாங்க. வருவோம் போ. நல்லா இருந்தா ரைட்டு தான். டேடி சின்ன பசங்க போறாங்க லூஸ். நேரா
கண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? ம் போதும். போதுமா? ம், மீனா என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க? கீழெல்லாம் கொட்டுது பாரு. ஆ, இத இப்படி மட்டும்தான் பண்ணணுமா? ஏன்? குட்டி அரிசியை எடுக்க வேற மெத்தட் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நான் அதையே உன்னை பண்ண சொல்றேன். குடு, நானே பண்ணிக்கிறேன். ஆ, இந்தாங்க. பாரா, சொன்ன உடனே குடுக்குறா. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாள பத்தியா? குடு. இப்ப நான் பண்றதே பாரு. ம், முல்ல போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு. வருவாங்க வருவாங்க. கோவில்ல இவ்ளோ நேரமா ஆகும்? கோவிலா? எனக்கு என்னமோ அவங்க கோவிலுக்கு போன மாதிரி தெரியல. அவ ஏன் போய் சொல்ல போறா? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்க போறா? அப்படி எங்கேயாவது போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஆகா, கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் அண்ணி வண்டி கத்துக்க போதா? நம்ம முள்ளனியே நம்மளே காட்டி கொடுக்க வேணாம். நடக்கட்டும் நடக்கட்டும். தா முல்ல வந்துட்டாளே. என்ன முல்ல, ம், கோயில்ல இவ்ளோ நேரமா? ஐயோ வழக்கத்தை விட இன்னைக்கு சரியான கூட்டமா இருந்ததுக்கா. அப்படியா? இந்தாங்க. டேய் என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? ம், எனக்கு மதியம் வரைக்கும் தான் காலேஜ். சீக்கிரம் வந்ததுனால தான் எல்லாத்தையும் பார்த்தேன். என்னத்த பார்த்த? தோ அண்ணி கோயில் போயிட்டு வந்திருக்காக பார்த்தேன். சரி சரி. மீனா இந்தாங்க வச்சுக்கோங்க. துர்கை கோவில்ல குங்குமம் தான் கொடுப்பாங்க. இதென்ன விபூதி? ஆ, குட்டி அண்ணி பிடிச்சிங்க பாருங்க பாயிண்ட. கரெக்டா? ஏய் சும்மா இரு. இல்லையே விபூதியும் கொடுப்பாங்களே. இவ என்ன வேற எங்கேயோ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி காட்டுறதுக்காக விபூதி எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்ற? அதானே. அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு வரேன்க்கா. அண்ணி இன்னைக்கு மட்டும்தான் கோயிலா இல்ல நாளைக்கும் இருக்கா? நாளைக்கும் இருக்குடா. எத்தனை நாள் வேண்டுதல் முல்ல? கத்துக்கிற வரைக்கும்க்கா. கத்துக்கிற வரைக்குமா? இல்ல இல்ல இல்ல, இத்தனை நாள்னு வேண்டிக்கல, போக முடிகிற வரைக்கும் போக வேண்டியதுதான். சரி, நாளைக்கு நானும் வரேன். அத நாளைக்கு பாத்துக்கலாம்க்கா. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். செம்ம பசி. பாவம், அத்தைக்காக எவ்வளவு கஷ்டப்படுற பாரு. ஆமா ஆமா ஆமா. அப்பளத்தை வச்சிருந்தேன், இவ எடுத்து சாப்பிட மாட்டா. முல்ல, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஏண்டா நிஜமாவே உங்க கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிற? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்? அது என்ன திடீர்னு கோவிலுக்கு? நேத்து மத்தியானம் கூட இப்படிதான் எஸ்கேப் ஆனாங்க. சம்திங் ராங்டா. சரி கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிக்கணும். டோன்ட் வரி, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். கடை கொஞ்சம் சரக்கு சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்கண்ணே. சரிண்ணே, அனுப்பி விடுறேண்ணே. லேட்டாக கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. அண்ணா ஒரு 12 மணிக்கு அனுப்புறேண்ணே. இல்லை அண்ணாச்சி, 12 மணிட்டு ரொம்ப லேட் ஆகி போயிடும். உடனே அனுப்பிடுறேண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்கண்ணே. ஏமாமா, என்ன இன்னும் ட்ரெஸ் மாத்தாம உட்காந்துட்டு இருக்கிய? இல்லை தானே, கடைக்கு சரக்கு லேட்டாக வருது, அதனால தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறீங்க. அண்ணாச்சி வணக்கம். சரக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்களே. ஆமாம். இல்லை இல்லை, காலையில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆர்டர் ஏகப்பட்டது கிடக்கு. சரிங்கண்ணாச்சி. மாமா, அத்தை கண்ணனை அங்கேயே படுக்க சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி வாங்க நம்ம ஜீவா. அண்ணி என்னடா? தண்ணி எடுக்கலான்னு போறேன். நீ ஓ ஜீவா, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். என்ன நீ? ஏண்டா, மீனாவுக்கு ஏதாவது வருத்தமா என்ன?
ஏன் நீ அப்படி கேட்குறிய? இன்னைக்கு அவ முகமே அவ்வளவா சரியில்லை. உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசிட்டாளா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லடா. இங்க யாரும் எதுவும் தப்பா பேசல. நல்லாதான் பேசினா. ஆனா முகம்தான் ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு. அதான் கேட்டேன், என்னாச்சு? ஏய், என்னடா உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. மீனாவுக்கு அவளோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையாமாண்ணே. அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அது முடியலன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டே கிடந்தா. ஏண்டா, அது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறதுதான்றா. அதுவும் இல்லாமல் மீனா செல்லமாக வளர்ந்த பிள்ளை. ஜனாத்தின் என்னாச்சு மற்றவங்ககிட்ட எப்படியோ, அவர் பிள்ளைகிட்ட எப்படி இருப்பாருன்னு நம்மளே கண் கூட பார்த்துருக்க மேடம். என்னமோ கை குழந்தைய கொஞ்சம் மாதிரி பிள்ளைகளை கொஞ்சிட்டு இருப்பாரு. அப்படி வளர்த்த அப்பா விட்டுட்டு அந்த பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு வருத்தம் இருக்காதா? இருக்கத்தான்றா செய்யும். ஏமாமா, நாம எதுவும் அவங்க வீட்டுல போய் பேசி சரிப்படுத்த முடியாதா? என்னதானே நீ, அவரை பற்றி உனக்கே நல்லா தெரியுமே. அவர் பெத்த மகளை விட கௌரவம் தான் பெருசுன்னு பார்க்கக்கூடிய ஆள். அவர்லாம் அப்படி சீக்கிரத்தில் யாரையும் வந்துட மாட்டார். அவங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் மாமா. நம்ம கிட்ட கூட பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா மீனா கிட்டயாவது ஒரு வார்த்தை போன்ல பேசலாம்ல. அவளை வீட்டுக்கு கூப்பிட்டாவது பார்க்கலாம்ல. இன்னைக்கு காலையில் கோயிலில் வச்சு அவளோட அப்பாவை பார்த்தோம். நீ என்னாச்சு, பேசினாங்களா? நேற்று ராத்திரி ஊரா வீட்டு ஞாபகமாகவே இருக்குன்னு ஒரே அழுக. அதே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன் காலையில். அங்கே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்கன்னு சொன்னா. சரி, நேரில் பேசினா சந்தோஷப்படுவான்னு கூப்பிட்டு போனேன். அவள் அப்பா மட்டும்தான் வந்தார். ஆனால் அவர் சரியாகவே பேசலை. இவளோட அப்பா இவளை திரும்பி பார்க்க கூட ரெடியா இல்லை. நீ கண்ணா பின்னான்னு திட்டி விட்டார. நீ உங்கள் வீடே பரவாயில்ல ஜீவா. அவங்களுக்கு இருக்கிற அன்பு அக்கறை கூட எங்க அப்பாவுக்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டா. பாவம் அம்மா. ஜகான சின்ன சண்டையில கொஞ்ச நாளா என்கிட்ட பேசாம இருக்கிறதே எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மீனா இங்க வந்து 5 மாசம் ஆச்சு. இன்னும் பேசலனா ரொம்ப பாவம். ஜீவா, அந்த பிள்ளை மீனா கூட்டிட்டு வா. தானா ஒரு நான் மீனாட்ட பேசுறேன். என்ன மாமா? உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல. அட உட்காருப்பா. மீனா வா. இப்பதான் ஜீவா என்கிட்ட சொன்னான். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிரும். என்னப்பா நீ, அவங்க என்ன இப்படியே வந்துட போறாங்க? என்ன வீட்ல எல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் மாமா. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது பேசலாம்ல. யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறாரு. ரொம்ப வெறுப்பா இருக்கு மாமா. நான் முன்னாடி போய் நிக்கிறேன், முகம் சுழிச்சிட்டு போறாரு. மீனா அழாத. மீனா அழுகாதப்பா. எங்க அப்பாவுக்கு டெய்லி அவர் வெளியில போகும்போது நான் முன்னாடி வந்து நிக்கணும். என் முகத்தை பார்த்துட்டு வெளியில போனா அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் அவர் முன்னாடி போய் நிக்கிறேன், ஏதோ புழுவ பாக்குற மாதிரி அருவருப்பா பாக்குறாரு. அவர் முகத்துல அவ்வளவு வெறுப்பு. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியல.